ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சாம்பலாய்ப் போன பூம்பாவையை உயிர்ப்பித்து அவருடைய தந்தை சிவநேசரிடம் ஒப்படைத்த திருஞான சம்பந்தர் அவிநாசி என்ற திருத்தலத்தில் முதலை விழுங்கிய சிறுவனை உயிர்ப்பித்து அவன் தாயிடமே ஒப்படைத்த சுந்தரமூர்த்தி நாயனார். இவ்வாறு மகான்களால் இறப்பிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும் மனிதர்கள் கர்மா அனைத்தும் கழிந்த நிலையில் தங்களது எஞ்சிய வாழ்க்கையை வாழ்கிற உயிர்களா, அல்லது அவர்களுக்கும் மிச்சம் மீதி கர்மாக்கள் இருப்பதால் இது போன்று இறப்பிலிருந்து மறுபடியும் மனிதர்களாக உயிர்ப்பிக்கப்படுகிறார்களா? புராணங்களிலேயே இந்த மாதிரியான செய்திகள் இருக்கின்றன. சுக்கராச்சாரியாருடைய மகளை ஒருத்தன் லவ் பண்ணுறான். அந்த வயிற்றுக்குள்ளே போயிடுறான். சுக்கராச்சாரியாருடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரான். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பெண்ணை கல்யாணம் பட்டி கொடுக்கணுங்கிற போது அவர் சொல்கிறார், நீ என்னுடைய வயிற்றிலிருந்து வந்ததுனால அந்த பொண்ணுக்கு அண்ணன் ஆகிட்டேன்ட்டார். இப்படி எத்தனையோ விதமான கற்பனைகள் பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் நிறைய நடந்திருக்கு. இப்போது வாதாபி 2 ராட்சஸர்கள் அவங்க அகஸ்தியர் கிட்ட இதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க லக்க. அண்ட் அகஸ்தியர் அவங்கள ஜீரணம் பண்ணிடுறாரு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வயிற்று கிழிச்சிக்கிட்டு அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி நிறைய புராணங்களில் நிறைய கதைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதோ ஒரு பழைய குறைய சொல்லுவாங்க, பழைய ரீசனிங் சொல்லுவாங்க. இப்போது அந்த பூம்பாவைங்கிற பெண்ணு மயிலாப்பூரில் இருந்தால் சிவநாசன் செட்டியாருங்கிறவருடைய டாட்டர் திருஞான சம்பந்தருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவள் இறந்துடுறான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவருடைய சாம்பலை சொம்பில் வச்சுருக்காங்க. மயிலாப்பூருக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி வந்துட்டு, இந்த மாதிரி மயிலாப்பூரில் 63 திருவிழா நடக்குமே, அது நடக்குமே, இது நடக்குமே, இதெல்லாம் பார்க்காது நீ கண்ண முடிக்கலாமா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவார். உடனே அந்த சாம்பல் ஒரு பெண் உருவாக வரும். சிவநேசன் செட்டியார், ஞான சம்பந்தர் நீங்கள் தான் கட்டிக்கணும், உங்களுக்காக தான் இவளை நாங்கள் இவ்வளோ நாளாக வச்சுருக்கோன்னு. அவர் சொல்கிறார், இல்லை நான் இவளுக்கு உயிர் கொடுத்ததுனால அவள் மகள் உருவாயிடுறான்னு சொல்லிட்டார். எக்கச்சக்கமான ஸ்டோரிஸ் இருக்குது. பாம்பு கடித்து சீராளனுங்கிற பையன் இறந்து போயிடுறான். அப்பூதேரிகளுடைய மகன். அப்பர் சாமி அவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு. சாமி சாப்பிட வந்தபோது இப்படி ஆகிப்போச்சேன்னு அவங்க மரங்க இறந்து போனதையே சொல்லாமல் அவருக்கு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பையனையும் கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்கார வைங்க அப்படின்றார். அப்போ பாம்பு கடிச்சு இறந்து போயிருந்தவன் பக்கத்தில் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டான்ட்டும் சிவனேஸ்வரில். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்முடைய புராணங்கள், சைவ புராணங்கள்லையாகட்டும் வடநாட்டு புராணங்களாகட்டும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு பழைய விட்டக்குறை தோட்டக்கு இருக்கும், அந்த கர்மாவை முடிக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கும். இல்லை அவுட் ஆஃப் திஸ் 8 அக்கல்ட் பவர்ஸ் ஒரு செத்தாரை எழுப்பலும் கைகூடுன்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி செத்து போனவங்களை எழுப்புறது, இது எல்லா நேரத்துலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு படையாச்சி வீட்டில் வள்ளலார் தங்கிட்டு இருந்தார். அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வராரு. எங்கள் பையனை காணோன்னா அவன் இறந்துட்டான், சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க எல்லான்னு. இவர் தோல் மேலே இப்படி அவசரமாக துண்டை போட்டுன்னு கிடுகிடுன்னு கிளம்புறாரு. திருப்பியும் பொங்குன்னு உட்காந்துக்கிறாரு. எல்லோரும் என்ன ஆச்சுன்னு, நான் போட்டிருக்கிற இந்த ரோமம் சார்ந்த இந்த கம்பளி இருக்கு இல்லையா, இதனுடைய ஒரு ரோமத்தால் கூட அந்த பையனை என்னால் காப்பாற்ற முடியும், ஆனால் ஆண்டவன் உத்தரவு கொடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்லி உக்காந்துருவார். இப்படியும் இருக்குது. உத்தரவு கிடைச்சா பண்ணுறதும், உத்தரவு கிடைக்கலன்னா பண்ணாமல் இருக்கிறதும். அண்ட் நோ மகான் எவர் டஸ் இட் ஃபார் தேர் தற்பெருமை. அவங்களுடைய பெருமைக்காகவோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு பழைய கணக்கு, விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். அதனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கின்றன. நாக்கு, முதுகு இவற்றில் அலகு குத்தி கொண்டு காவடி எடுத்தல், தீ மிதித்தல், தீச்சட்டி ஏந்தி வழிபடுதல் போன்ற பக்தர்களின் உடலை வருத்தி கொண்டு செய்கிற வழிபாடுகள் இறைவனுக்கு ஏற்புடையது தானா? உங்கள் குழந்தைங்களுக்கே எங்கேயோ அடிபட்டுடுது, நீங்கள் அதை பார்த்து சந்தோஷமாக படுவீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஜனங்க அவங்களுடைய அறக்கருணை மரக்கருணைன்னுவாங்க.
அது மரக்கரணை கீழே வர்றது. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப பெரிய பக்தர்கள்னு காட்டுறதுக்காக அவங்க மனசில் தோன்றுகிற சில எண்ணங்கள். இதெல்லாம் தேவையே இல்லை, எதுவுமே தேவைப்படாது. ஆனால் செஞ்சவங்க இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இலங்கை வேந்தன் ராவணன் ஒரு அசுரகுல மன்னன் தானே? அப்படி இருக்கும்போது க்ஷத்ரிய குல சக்கரவர்த்தியான ஸ்ரீராமன் ராவணனை போரில் கொன்றதால் பிராமணர்களை கொல்வதால் ஏற்படும் பிரம்மஹத்தி தோஷம் எவ்வாறு ஸ்ரீராமனுக்கு ஏற்பட்டது? அந்த தோஷத்தை போக்க ஸ்ரீராமன் ராமநாத சுவாமியை ராமேஸ்வரத்தில் ஏன் வழிபட வேண்டும்? ராவணனுடைய பேர் என்ன? ராவணேஸ்வரன். ஸோ உலகத்தில் யார் மிகப்பெரிய தவத்தை செஞ்சாங்களோ அவங்களுக்கு பிஹெச்டி கொடுக்குற மாதிரி ஈஸ்வர பட்டாபிஷேகம் கிடைக்குது. இந்த மாதிரி ராவண ஈஸ்வரன். நவகிரகங்களில் சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் அந்த நிலையை அடைஞ்சவர், அதனால் சனீஸ்வரன். ரிஷிகளில் அகஸ்தியர் அந்த நிலையை அடைஞ்சார், அதனால் அகஸ்தீஸ்வரன். இப்படி யார் அந்த உயர் தவ நிலையை அடைந்தார்களோ அவங்களுக்கு தான் அந்த ஈஸ்வர பட்டாபிஷேகம் நடக்குது. அந்த ஈஸ்வர நிலையை அடைஞ்சிட்டப்புறம் அவங்க எல்லாருமே அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிறது. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்வாங்க. எல்லா உயிர்களையும் யார் நேசிக்கிறார்களோ மண்பதை கெங்கும் தென்புலக் காவல் என்னுடன் நீங்களும் நீங்க அறியப்படைக்கிற நெஞ்ச இருக்கிற எல்லாருக்கும். அதுக்கு அந்த பிராமணத்தில் அன்பில் உயர்ந்த செந்தன்மைன்னு பேர் இருக்கும். நெஞ்சம் சிவக்க அருள்வாயன்னு அருகினார் போடுவார். இப்போ அன்பில் உயர்ந்த நிலைகளுக்கு போனவருக்கு நெஞ்சு சிவக்கும் அப்படிங்கிறது ஒரு இது. அதனால் சிவநிலையை அடைந்து விட்டான் அவன். சாதாரண ஆளாக கைலாசத்துக்கே போய் சாமவேதம் பாடி சிவனை இம்ப்ரெஸ் பண்ணி அங்கேருந்து ஆத்மலிங்கத்தை கொண்டாந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கோகர்ணத்தில் பெருசாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தான்லாம் உங்கள் புராணங்கள் சொல்கின்றன. அதனால் சச்சில் அதனால் வாட் எவர் செட் அண்ட் டன், ராவணன் ரொம்ப நல்லவன். நீங்கள் ராவணனுடைய வரலாறுலாம் படித்து பாருங்கள். அவனுடைய நாட்டில் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆஞ்சநேயரே மிரண்டு போகிறார். இவ்வளோ ப்ராஸ்பரஸ் மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாடு, இதை அரசாட்சி செய்கிறவன் எப்படி இருப்பான்ட்டு. ஏன் அப்படி? அவன் குபேரன்கிட்டேருந்து ஐஸ்வர்யத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால் அவனுடைய நாட்டில் எதுக்குமே பஞ்சம் கிடையாது. இப்போ லக்ஷ்மணனுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அவன் பண்ண தப்பு இல்லையா? ஒரு பொண்ணு அவளுக்கு இஷ்டம் இருந்தால் என்னை பிடிக்குதான்னு கேட்பாவா. வாட் இஸ் ராங் அபவுட் இட்? நீ பிடிச்சா பிடிக்குதுன்னு சொல்லி, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ. இஸ் இட் நாட் யூ நோ ரைட் டு ஹியூமிலியேட் ஆர் இன்சல்ட் ஆர் ஹர்ட் சம் ஒன் ஹூ சேஸ் ஐ லவ் யூ? இல்லை, எனிவன் ஹஸ் த ரைட் டு சே இட் இஸ் ஃபார் யூ டு அக்செப்ட் ஆர் நாட் டு அக்செப்ட். அதனால் அவளை பிடிச்சி மூக்க இருக்கிறது இதெல்லாம் பண்ணது தப்பு தானே. அதனால் லக்ஷ்மணன் மேலே ஈக்குவலாக தப்பு இருக்குது. அண்டு அவன் கடத்தி கொண்டு வந்து வச்சுருந்தான் இல்லையா, அது கூட பல ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கனாக்கா, சீதை சிவன், அதனால் அவனுக்கு சிவபக்தி இருந்ததுனால சீதைக்குள்ளே இருக்கிற சிவனை பார்த்துட்டு அவன் அவளை கொண்டு வச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய ராமாயண கதைங்க இருக்குது. புத்த ராமாயணம், ஜமன ராமாயணம், விதவிதமான ராமாயணங்க இருக்குது. அதில் பல ராமாயணங்களில் சீதையை ஒரு பெண் வடிவத்தில் இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம். பிறப்பு இறப்பு அற்ற நிலையில் இந்த கலியுகத்தில் வாழ வகை செய்யும் சிரஞ்சீவி பட்டத்தை விபீஷணனுக்கு வழங்கிய ஸ்ரீராமன் அதே விபீஷணனுக்கு இலங்கையின் மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்து ஒரு லௌகீக அபிவிருத்தியையும் ஏன் கூடவே வழங்க வேண்டும்? விபீஷணன் அண்ணன் கும்பகர்ணனையும் ராவணனையும் பகைத்து கொண்டு நீங்கள் செய்வது சரியில்லை அப்படின்னு ராமர்கிட்ட வரான். அப்போது ராமருக்கு அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டியது. நான் என்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறனே தவிர, நீ ஒரு ஆட்காட்டி வேலை செஞ்சோ ஏதோ பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி இலங்கைக்கு நான் பட்டாபிஷேகம்லாம் பண்ணிக்குவேன்னு நீ நினைக்க வேண்டியதில்லை. உனக்கு அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு இப்பயே உட்காரு, நான் உனக்கு இப்பயே ராவண பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடுறேன்னு இலங்கைக்கு போகாததுக்கு முன்னாலே விபீஷணனுக்கு இலங்காபுரிக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். திஸ் வாஸ் ஒன் திங்.
ரெண்டாவது அவனுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் புராணங்களில் இருக்கிற விஷயங்கள். Are Sarpadosha and Nagadosha one and the same? Why do people get this dosha in their horoscope? சர்ப்பம் நாகம் ரெண்டும் ஒரே வார்த்தை தான், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாகதோஷம் சர்ப்பதோஷம்ன்றது ஏதோ ஒரு பாம்புக்கு நீங்கள் அநீதி செஞ்சதுனால வருதுன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அப்படி இல்லை. நம்முடைய முதுகில் குண்டலினின்னு ஒரு போன் இருக்குது, அதுதான் வந்து சர்ப்பம். நம்முடைய எல்லா இதுவும் வந்து எப்படி ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் ஆனால் அதில் வந்து மெமரி சிப்பை தேடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளாக் பாக்ஸ், அந்த மாதிரி நம்முடைய எல்லா பிறவிகளுடைய வாசனைகளும் அந்த வெற்றி பிறையில் அடங்கி இருக்குது. அதனால் நாம் எந்தெந்த பிறவிகளில் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ என்ன தவறுகள் செய்தோமோ எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதனால் சர்ப்பதோஷம் என்பது வெறும் பாம்பு அடித்தது கடித்ததெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா சைனாக்காரன் எல்லா பாம்பையும் சொல்கிறான் இல்லையா, எந்த பாம்பை விட்டு வைக்கிறான். அவனுடைய தீரி என்ன, முதுகுக்கு மேலே சூரிய வெளிச்சம் பட்டால் அதெல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்ட்டான். பாம்பு தோஷம் என்பது வெறும் பாம்பை கொள்வதனால் வருவதல்ல, உன்னுடைய செயல்களுக்கு விளைவு உன்னுடைய முதுகுத்தண்டில் இருக்கிற குண்டலினி என்ற சர்ப்பம். அது யார்? முருகர். முருகருக்கு என்ன பேர்? நாகசுப்பிரமணியன், நாகசுப்ராயடு அப்படின்வாங்க. அப்போது முருகர் உங்கள்கிட்ட இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த அரவம். அதில் பதிவாக இருக்க வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவர் உனக்கு இந்த 4வது சக்கரத்தில் உட்காந்துன்னு இருக்கார். ஸோ நீ இந்த முருகர்கிட்ட உன்னுடைய கர்மாக்களுக்கெல்லாம் கழுவாய் தேடிக்கொண்ட பின்னால் தான் நீ இந்த இடத்துக்கு போக முடியும். இந்த இடத்துக்கு போன பிறகு தான் இங்கே வர முடியும். அதனால் ஆன்மீகத்தில் இந்த 4வது சக்கரம் முருகர், அதுக்கப்புறம் தான் நீ அம்பாள்கிட்ட போகலாம், அதுக்கப்புறம் சிவன்கிட்ட போகலாம். இதெல்லாம் வேறு விஷயங்கள். ஸோ இது வந்து வெறும் பாம்பு நீங்கள் நினைக்க தேவையில்லை. பதிவாகி இருக்கக்கூடிய உங்களுடைய பிளாக் பாக்ஸ், ஆல் யுவர் ஜென்மாஸ் கர்மாஸ் ஆர் பிரிண்டட் தேர் அண்ட் கெப்ட் ரெடி. ஒரு நாகரத்னம்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்பு வாழ்நாளெல்லாம் யாரையுமே கடிக்காமல் இருந்ததுன்னா அதனுடைய விஷம் வந்து ஒரு ரத்தனம் மாணிக்கமாகிடும், நாக மாணிக்கம்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாம்பு என்ன பண்ணும், ரத்தனத்தை உமிழ்ந்துட்டு அதனுடைய வெளிச்சத்தில் சின்னதாயிட்டு விழுவிரி பாம்பாக இருந்தாலும் அது குட்டி ஆகிடும், சிறுநிலை ஆகி பறக்கும், வெறும் காற்றை தான் சாப்பிடும். அந்த நேரத்தில் அந்த நாகரத்தனத்தை யாராவது சாணி களிமண் வச்சு அமுக்கிட்டாங்கன்னா அது கண்ணு தெரியாது, அது உடம்பை அடிச்சுக்கிட்டு செத்து போகும். அது மிகப்பெரிய நாகதோஷத்துக்கீழே வரும். ஏன்னா அது வாழ்நாளெல்லாம் யாரையும் கடிக்காத பாம்பு. அது நாகரத்தனத்துக்கு ஆசைப்பட்டு நீ செஞ்சு இல்லையா, அதனால் இன்னொரு பிறவி வர்றபோது நிறைய பணம் வந்து அந்த பணத்தெல்லாம் இழந்து நீ அந்த பணத்து மேலே ஆசையே உனக்கு போயிடும். டோட்டலாக நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் உனக்கு கொடுப்புன்னு இருந்ததுன்னா நீ அந்த பாம்புக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன். அதுக்கு பின்னால் மன்னிப்பு கேட்டியானா அது மன்னிக்கும். ஏன்னா தட் இஸ் வெரி நோபிள், அது மன்னிக்கும். இந்த மாதிரி நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக எனக்கு ஒரே மாதிரி கனவு வரும். என்னென்னா நான் மோட்டர் சைக்கிள்லையோ கார்லேயோ எங்கேயோ போனாக்கா ஒரு அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும், அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். நான் அந்த சிவன்கிட்ட போகிற போது ஒரு பாம்பு வந்து இப்படி சிவனை கிட்ட நான் போக விடாமல் தடுக்கும். இது எதுக்கு வருதுன்னு தெரியாது. வாரத்தில் 2 நாள் கட்டாயம் வரும், 2 நாள் 3 தடவை கூட இந்த கனவு வந்துக்கினே இருக்கும். அப்போ நான் 1984 ஆஃப்டர் ஐ காட் திஸ் ஞானம் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போவேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அது வந்து 4:30 ராகு காலம், பாம்போட டைம் அது. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேர்? ராகுவோட நாள். கேதுவோட நாள் வெள்ளிக்கிழமை, ராகுவோட நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். நான் கரெக்டாக 5 மணிக்கு அண்ணாமலையார் சந்நிதியில் நிற்கிறேன். நான் அப்போ ஜெயின் காலேஜில் ஈவினிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். என்கிட்ட குடியாத்தத்துலேருந்து ஒரு பையன், அவங்க அப்பா ரயில்வே, அதனால் சீசன் டிக்கெட் வச்சுட்டு படிச்சுட்டு போவோம் ஈவினிங் காலேஜில். அவன் எங்கள் ஊரில் சம்பந்தம்னு ஒருத்தர் ஜோசி இருக்கார், சார் உங்கள் ஜாதகம் கொடுங்க, நான் அவர்கிட்ட எழுதி கொண்டாடுறேன்னு எடுத்துகிட்டு போனான். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்குது, அவர் ஊரில் இல்லைன்னு சொன்னால் நானும் மறந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நான் திருவண்ணாமலையில் இருந்துட்டு அண்ணா நகர்லேயே என் வீடு வரேன். அவன் காலையில் வந்துட்டான். நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு அவர் கூப்பிட்டு, நீ சொன்னியா அந்த ஆளுக்கு எழுதிட்டேன் பாரு அப்படின்னு நோட் புக் கொடுத்துக்கிறார் சார்னு கொண்டாந்து கொடுத்தான். அந்த நோட்டில் வருது, என்ன வருதுன்னா, இதுக்கு முன்னால் திருப்பதி போகிற வழியில் கபில தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது, கபிஸ்தலம்னுவாங்க. நீங்கள் கூட திருப்பதிக்கு இப்படி மலை ஏறதுக்கு முன்னால் ஒரு ஆர்ச் இருக்கும்,
போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அதை ஒட்டி ஒரு நம்மாழ்வார் கோயில் இருக்கும். நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய குளம் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி போனீங்கன்னா அம்பாள், சிவன் அதெல்லாம் சிலைகள்லாம் இருக்கும். கபில ஈசன் தீர்த்தம்னு பேர். அந்த இடத்துல வேம்பு, வன்னி இந்த மரம் இருக்கிற இடத்துல ஒரு பழமையான பாம்பு இருந்தது. நீ அந்த நாகரத்னத்தை திருடுறதுக்காக இந்த மாதிரி தப்பு பண்ணின ஒரு பிறவியில், அதனுடைய தோஷம் உனக்கு இந்த பிறவியில் தொடருது. அதனால் நீ எவ்வளவோ உயர்ந்த நிலைகளுக்கு ஆன்மீகத்தில் போகணுன்ன போது கூட அந்த நாகதோஷத்தினால அடுத்தடிக்கு போக முடியாமல் திணறிட்டு இருக்க. நீ அண்ணாமலையாரை நம்பி இருக்கிறதுனால அவர் உனக்கு இந்த கர்மாவிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழிகாட்டுறாரு. திருப்பதி போகிற வழியில் இந்த இடம் இருக்குது, நீ 11 நாகலிங்க பூ எடுத்துக்கணும். போயிட்டு அந்த வன்னி வேம்பு இருக்கிற இடத்துல இருக்கிற பழமையான புத்து நம்மாழ்வார் சந்திக்கிட்டு இருக்குது, அங்கே போய் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த 11 நாகலிங்க பூ இருக்கு இல்லையா, நாகலிங்க பூ தெரியும் இல்லையா, பாம்பு மாதிரி இருக்கும், உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வா, உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னாங்க. நான் அதே மாதிரி போனேன். அவங்க சொன்ன டேட்டு நட்சத்திரம்லாம் பார்த்துன்னு போனால் எந்த இடம் என்னை 10 வருஷமாக அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததோ அதே இடம் அப்படியே இருக்கும். அந்த இடம் போய் அந்த புத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நேராக சிவனுக்கு போய் அந்த 11 நாகலிங்க பூவில் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் அண்ணா நகரில் என்னுடைய ரூமில் படுத்துக்கின்னு இருக்கேன். அன்றைக்கி நைட்டு அந்த பாம்பு வருது. அந்த பாம்பு வந்து உன் கையை நீட்டு அப்படின்னுது. நான் கை நீட்டுறேன். அது நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு 3 தடவை கொத்திட்டு இனிமேல் உலகத்தில் யாரை எங்கே பாம்பு கடிச்சாலும் நீ என்னை கூப்பிடு, நான் வந்து விஷத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. யோசனை பண்ணிப்பார், நம்ம பண்ண தப்புக்கு நமக்கு அந்த மாதிரி வருது. பூர்வ புண்ணியம் இருந்தால் நமக்கு அது என்னன்னு தெரிய வருது, கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு, அதுக்கு பரிகாரமும் சொல்கிறாரு, நம்ம போகிறோம், அதுலேருந்து நம்ம வெளியேறோம். அப்படி கடவுளை நம்பாதவன், பக்தி இல்லாதவனுக்கு என்ன ஆகும், இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஜென்மத்துக்கு கூட போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி யாருக்கு இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த குடும்பத்தில் ஏற்கனவே நாகதோஷம் இருக்கோ அந்த குடும்பத்தில் பிறப்பாங்க. 7 தலைமுறைக்கு அந்த நாகதோஷம் இருக்குமா, அதே மாதிரி குடும்பங்கள்லாம் அவங்க திருப்பி பிறப்பாங்க. அந்த பரம்பரையில் வர்றதும் இவங்களுக்கு வரும், இவங்களுக்கு வந்துடும். இப்படியெல்லாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? இதெல்லாம் உண்மைதான்றதுக்கு எப்படி? செய்திடவே அந்நாள் கதிர்நடை மேலாய் காணுறும் இந்நாள் அதில் நாகமதில் நற்பெறையின பொருந்திடவே இந்நாள் நாக நடையுறவே நாளதின் நாக வேளையொட்டி இச்சுவடிதனை உரைத்திடலானோம். ஆம் எனவே அருள் நல்க முன்னிலை ஜென்மாவதில் இந்நவனுக்கு அரவமதில் தோஷமுற்று இப்பிறவியதில் அந்நவன் குலநிலை தனமொட்டி அத்தோஷமதும் தொடர்புற கண்டிடவே முன்னாள் பூர்வ சதுர பிறவியதில் புரிந்திட்ட நிலையொட்டி நிகழ்த்திடும் கால் அன்னவனும் ஏகநிலை அந்தனத்தோன் ஆகி ஆலயச்சார் சக்தி மணாளனொட்டி நிலையதில் குரு நிலையதாய் இருந்திடவே அந்நிலை ஆலயமதில் வன்னியோடு வேம்பு ஒட்டி விருட்சமதில் நிலையுறும் திருப்புற்றொட்டி ஆலயமதில் பழமையுறும் பாம்பதும் வாழ்ந்துர கேட்டிடவே அந்நிலை சிறுநிலையாகி பரக்குற ஏக நிசியொட்டி உமிழ்ந்திடும் ரத்தினம் தனக்காய் குறையுற இருந்திட்ட வேளையதில் இன்னவனும் செய்திட்ட செயலொட்டி செப்பிடவே அந்நாள் அந்நிலை மனிதனை இன்னவனும் கவர்ந்திட்டு நிலையுற அந்நிலையால் அரவமதும் அரைந்துற்று விழிநிலை புரியுறா நிலையதால் சாபமுற சாற்றிடவே அந்நிலையால் இஜ்ஜன்மாவதில் தேவதா கடாட்சமுடினும் இந்நாள் ஒட்டி முழுமையுறா நிலை தனக்காய் ஆகிட அறிந்திடவே அத்தோஷமது இருந்திடவே சர்ப்பமது கீழியுற சிறுநிலை காயமுற்ற கழண்டிடவே அந்நிலை போற்றிட ஏக உபாயமொட்டி உரைத்திடும் கால் சப்தகிரி எல்லைக்கேகி அந்நிலையதில் கபிலீசன் தீர்த்தம் தனக்காய் முன்னிலையால் பழமையதாய் பழுதுற்ற திருநிலை நம்மாழ்வார் திருச்சன்னதியொட்டி சொல்லிடவே சோர்வர உடையவர் திருநிலை ஆலயமதில் பிணிநிலையொட்டி ஏகநிலை வன்னி விருட்சமதில் அமையுற்ற திருப்புற்று தனக்கு ஜென்ம பாகையதில் நாக வேளையொட்டி தரிசனமுற கேட்டிடவே அந்நிலையோடு கபிலீசன் தனக்கு
அர்ச்சனையுற்று மலர் சார் மறுவிடும் அரவ சிவகுரியுறும் பூவொட்டி பொருந்திட அர்ச்சனையுற அமைதியோடு தோஷம் தீருமென தெரிவித்த பூர்வ நிலை பொருத்தமது முற்று முற்று. பத்தியா, நான் விளக்கம் சொல்லிட்டேன், அதனால தான் சொல்ல. இப்படிலாம் இருக்குது லைஃப்பில். அதனால் நீங்கள் கூட நான் ஏதோ கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படிலாம் புலம்புறதுல மீனிங்கே இல்லை. உனக்கு நீ என்ன பண்ணேன்னு எப்போ தெரியுமோ அப்போ நீயே உன்னை குத்தின்னு கூட சேர்த்துப்பிடுவேன். ஏன்னா நம்ம அவ்வளோ தப்பு பண்ணி தான் உலகத்தில் பிறக்கிறோம். யாருமே நம்மெல்லாம் நல்லவங்கெல்லாம் இல்லை. இந்த பிறவியில் ஒரு வேளை நம்ம நேர்மையாக இருக்கலாம், முற்பிறவிகள் நம்ம என்ன செஞ்சோன்றது நமக்கு என்ன தெரியும். சரி, இந்த பிறவியிலேயே நம்ம என்ன பண்ணோங்கிறது எப்படி தெரியும்? அதனால் வள்ளல் ராமலிங்க அடிகளார் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு. நடராஜா, நான் என்ன தான் புலம்பனாலும் எனக்கு நல்லது பண்ண மாட்டேன்றேன். இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும்பாறையோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே. உனக்கு என்ன பிள்ளையாரும் முருகன் தான் பிள்ளைங்களா? என்னை பார்த்தா பிள்ளை மாதிரி தெரியலையா அப்படின்னு அவரு சொல்லுவார். நான் என்னெல்லாம் தப்பு பண்ண என்ன தெரியும்? மாதத்தம்மை நோகடித்தேனோ. இந்த பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா, அது கூட பாவம். மாதத்தம்மை நோகடித்தேனோ, கொண்ட பொருள் பறித்தனோ, இப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட்டு போடுறார். இப்படி பண்ணனா, ஜனங்க நடந்து போகிற பாதையில் எங்கேயாவது முள்ளுகிள்ளு போட்டு அவங்க கால் குத்துறதுக்கு நான் காரணமாக இருந்தேனா, இப்படியெல்லாம் பெரிய லிஸ்ட்டு சொல்லிக்கினே போவார் அவர். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். அது நமக்கு புரியாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளை நம்பின்னு இருக்கணும், அவ்வளோதான். டோன்ட் அனலைஸ். காட் நோஸ் அபவுட் யூ மச் மோர் தேன் வாட் யூ நோ. உனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சதை விட கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அந்தந்த உன்னுடைய பக்தியினுடைய டெப்த்துக்கும் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் உங்கள்கிட்ட என்ன கர்மா இருக்கோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டே வருவார். நிறைய இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். நான் அப்புறம் தான் எனக்கே தெரியும், ஓ, ஒரு மனுஷன்னா இவ்வளோ கர்மா இருக்கா, இந்த பிரிவுகள் இல்லைனாலே முற்பிரிவுகள் இருக்கான்றதெல்லாம் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். இங்கே லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்னு காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு தெரு இருக்குது. அங்கே இப்படி குத்துக்கால் போட்டுன்னுட்டு ஷர்ட்லாம் போட மாட்டார், தாடி வச்சுருப்பார், தலைக்கு துணி கட்டிருப்பார், சாப்பிட மாட்டார். யாருன்னா போனாக்கா ஒரு 10 டீ வாங்கின்னு போகணும், ஒரு 5 எம்டி கிளாஸ் எடுத்துன்னு போகணும். அவர் அங்கே எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்களோ எல்லாருக்கும் வர மாதிரி டீ ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து கீழே, அதுதான் பூஜை, எல்லாருக்கும் டீ கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கீழே 5 பைசா 10 பைசா இருக்குங்களா, அது எல்லாருக்கும் 10 பைசா 5 பைசாலாம் கொடுப்பார். ரோட்டில் யாருன்னா போயின்னு வந்திருந்தா அவங்களுக்கு ஒரு, அதாவது அவன் காரில் போகிறான், ஸ்கூட்டரில் போகிறான், அந்த கார் நம்பர் சொல்லுவார், டிஎம்ஜே 1994 கருப்பு கலர் காரு அப்படின்னு. அவன் யாருன்னுவார். அவனுக்கே தெரியாது அவர் என்ன சொல்கிறாருன்றது, நமக்கும் புரியாது. ஆனால் அந்த ஆத்மா யாருங்கிறது அவர் அழகாக சொல்லினே இருப்பார். ஒவ்வொரு காரு பஸ்ஸு லாரி போகிற போது தான் சொல்லிக்கினே இருப்பார். இப்படி ஒரு ஆள் இருந்தார். பெரிய நிலை வருது, யாருக்கும் அவரை தெரியாது. இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட ராமானுஜ நகர்னு இருக்குது, விஜிபி ராமானுஜ நகர். அங்கே ஒரு சிவ கோயில் கட்டி வச்சுருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியிருக்கும். பெரிய ஆள் அவர். ஸோ நான் அவர்கிட்ட அடிக்கடி போவேன். ஒரு தடவை இந்த கிருஷ்ணவேணி அம்மான்னு இருந்தாங்க, பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில். அவங்கள கூட்டின்னு போனேன். காளிகாம்பாள் கோயிலேருந்து 3வது தெரு தானே. அப்போ அந்த அம்மா யாருன்னு சொல்லுவார், அந்த காலத்து அவையார் அண்ண மேக நீரா, இப்படி தான் பேசுவார். மேக நீர்னா ஆத்மா. பூமியில் இருக்கிற தண்ணி மேகமாகி திருப்பியும் கொட்டுது. அந்த மாதிரி இந்த உடம்பு விட்டு பிரிஞ்ச ஆத்மா மேலே போய் பித்ருலோகத்திலேருந்துட்டு திருப்பியும் பூமிக்கு வருது. அதனால் அவர் ஆத்மாவுக்கு வச்ச பேர் மேக நீர். ஸோ அந்த அம்மா ஔவையாராக இருந்தான்னு எனக்கும் தெரியும். அந்த அம்மா ஔவையாராக இருந்தா, சபரியாக இருந்தா, சாரதா தேவியாக இருந்தா, இந்த மாதிரி ஆன்மீகத்தில் தொடர்பு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அந்த அம்மா யாருன்னு. சொல்கிறார், அந்த காலத்து ஔவையார் மேக நீரா அப்படின்னு. நான் முதல்ல அவர்கிட்ட போனேன் இல்லையா, அப்போ சொன்னார், அந்த காலத்து நடராஜன் மேக நீரா அப்படின்னாரு. சிவசங்கர் பாபா தான் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர். நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க இல்லையா, தியாகராஜன், நடராஜன், கோவிந்தராஜன், சுந்தரராஜன், இவங்கெல்லாம் முன்ன மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் ராஜாக்கள். அவங்க உடம்புல அந்த டிவைன் எனர்ஜி இருந்தது. அவங்க செய்த தானத்துக்கும் தர்மத்துக்கும், தோ தேவர் பார்ன் அஸ் கிங்ஸு, அவங்க உடம்புல அந்த டிவைன் எனர்ஜி இருந்தது. அதனால் என்ன பார்த்து சொல்லுவார், அந்த காலத்து நடராஜன் மேக நீரை பெற வச்ச இஸ்லாம் மதம், சிலுவை போட்ட கிறிஸ்து மதம், நாமம் போட்ட, இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொரு மதத்துக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லா மதமும் பூந்து பார்த்து, அப்பா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் கையை விட்டு ஏமாந்து போகிற மேக நீர். இதுக்கு முன்னாலேயே ஒரு கடை தர வேண்டிய ஆள்
எல்லா மதத்தையும் பூந்து பார்த்துட்டாரு, சிவபெருமான் இவரை மோட்சத்துக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்துட்டு இந்த பிறவி இவருக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு சொல்ல முடியும் அவங்களால. ஸோ ரொம்ப பெரிய நிலை. ஸோ ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் அவர்கிட்ட போனேன். அடிக்கடி போவேன், வைகுண்ட ஏகாதசி போனேன். அப்போ என்ன பண்ணார், அவர்கிட்ட இந்த காசு எடுத்து ஒரு ஆள்கிட்ட போய் இந்த தலைக்கு தேய்க்கிறது, கண்ணில் விடுறது, காதில் விடுறதெல்லாம் வாங்கினுவான். அவன் போய் ஐ ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸு, தலைக்கு தேய்க்கிற அமிர்தாஞ்சனெல்லாம் வாங்கின்னு வந்தான். என் தலையை இப்படி மடியில் போட்டுக்கின்னுட்டு ஐ ட்ராப்ஸ் விட்டு கண்ணு இப்படி தேய்ச்சி விட்டார். இயர் ட்ராப்ஸ் போட்டு காதில் இப்படி பண்ணார். அதுக்கப்புறம் இந்த என்னது ஐ ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸு, அமிர்தாஞ்சனம் போட்டு இப்படி தேய்ச்சார். இன்னிலேருந்து உனக்கு கண் நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், முதுகில் இந்த பெண்டெல்லாம் நிமித்தி விட்டுட்டேன் போ அப்படின்னார். என்ன அர்த்தம், வைகுண்ட ஏகாதசி அவர் எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுறாரு. அந்த குண்டலினி எனர்ஜி மேலே போகிறதுக்கு தடையாக இருந்த சின்ன சின்ன அப்சக்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன். கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், இதில் 1,86,000 மைல் ஸ்பீடில் ஒளியில் வந்து படங்க போயிட்டுருக்குது. உங்கள்கிட்ட இப்போ டிவி இருந்தாக்கா நீங்கள் ஒரு ஆண்டனா போட்டு படம் பார்க்கலாம். ஒரு எஃப்எம் ரேடியோ இருந்தாக்கா நீங்கள் ஒரு ஏரியல் போட்டுட்டு பாட்டு கேட்கலாம். அப்போ காது நல்லா கேட்கும்னா காதில் போகிற சத்தங்களை கேட்கலாம். கண்ணு நல்லா தெரியும்னா இதில் போயிட்டுருக்கிற அந்த ஒளியை ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கோம், அதை பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் ஒரு ஆளுக்கு பவர் இருக்குதுன்னு நீ நம்புறியா? ஒரு குப்பைக்காரன மாதிரி உட்காந்துருக்குற ஒரு ஆள் இந்த அளவுக்கு கொடுக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? இப்படிலாம் இருக்குது. நான் எவ்வளோ மகான்களை பார்த்துருக்கேன். என்ன சாதாரண ஆளுங்களா? பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க உலகத்தில். ஒரு கோடிசாமின்னு இருந்தாங்க, எவ்வளோ பெரிய ஆள், சாதாரண ஆளா? கோடிசாமிக்கிட்ட நான் எவ்வளோ தடவை போயிருக்கேன் நான். அப்போ கோடிசாமி சொல்லுவார், என்னை பார்த்து சொல்லுவார், தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னா. பழனிக்கு போனேன். பழனியில் போய் முருகரை கும்பிட்டுட்டு போகர் சமாதியில் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கேன் அந்த பில்லர்கிட்ட. கோடிசாமிக்கு எதிரில் வந்து உட்காராரு. அவர் அப்படியே மறைஞ்சு போய் 4 அடி உயரத்தில் தங்கத்தில் சிவலிங்கம், அதுலேருந்து நவரத்னம் அப்படியே பளிச்சுன்னு எல்லாம் மணி அடிக்குது. அப்படியே ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அங்கேருந்து நேராக நான் திருப்பியும் பொள்ளாச்சி பெரிய பாலத்துக்கு போனேன். சாமி பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா. நான் தான் முருகன் அப்படின்னாரு. அப்போ எவ்வளோ பெரிய நிலையில் உட்காந்துருக்காங்க. இந்த தண்டையார்பேட்டுக்கிட்ட ஒரு சாமி உட்காந்துருந்தார், கண்ணே தெரியாது அவருக்கு. ஒரு சின்ன ஒரு டொக்கு சந்தில் இருப்பார் அவர். நீ ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுவார், ஒரு வேளை தண்ணி குடிப்பார். நீ ஒரு கேரியர் கொண்டு போய் அவர்கிட்ட வச்சானா ஃபுல்லாக சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சிடுவார். இதுதான் அவருடைய சிஸ்டம். அங்கேயே சாப்பிடுவார், அங்கேயே டாய்லெட் போவார், நாத்தெல்லாம் அடிக்காது. ரொம்ப பெரிய நிலை. ஸோ தண்டையார்பேட்டு போகிற வழியில் இருந்தார். நான் அங்கே போனேன் ஒரு தடவை. நான் போய் அவருக்கு எதிரில் உட்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். டே யாரா வந்து இங்கே படிக்கிறது, தியானத்துக்கு பாஷை சித்தர்கள் பாஷையில் படிக்கிறதுன்னு அர்த்தம். யாரா வந்து இங்கே படிக்கிறது, உன் இடத்துல நீ படி, என் இடத்துல நான் படிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறது, ஒரு நாள் தத்தாரி பையன் வந்தான், வெளியே நின்று இருந்தான். யார், முருகர். அம்மா பேச்சு கேட்கலையா, அதனால் தத்தாரி பையனா. அவர் இருக்கிற இடத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு நிற்கிறான்னா. என்னடா வேலை உனக்குன்னு கேட்டேன். எங்கள் அம்மா உன்னை பார்க்கறதுக்கு வடி வந்துக்குது, அதான் வந்தேன் நான் கூட வேணாம். அவரை பார்க்கறதுக்கு வடி வருது, முருகர் வெளியே நிற்கிறாருன்ற வார்த்தையை சொல்லுவார். அப்போ சொன்னாங்க, உன்னை வந்து என்னது பெருமாள்னு சொல்கிறது, இந்த மாதிரி லாரி ஆள் மட்ராஸில் இங்கே தான் இருக்கான், நாங்கள் நீ தானா அது அப்படின்னு. இப்போ நம்ம இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் நிறைய மகான்கள் இருக்காங்க. நிறைய மகான்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அண்டு இது ஒரு அனுபவம். நீ தேடல, நீயும் தேடினேன்னா இதெல்லாம் உனக்கும் கிடைக்கும். நம்ம செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் இழைத்தேனுங்கிற மாதிரி எத்தனையோ பிறவி நாம் எடுக்கிறோம். புனர்பி ஜனனம் புனர்பி மரணம். அதில் எல்லா பிறவிகளையும் நல்லதையும் செஞ்சுருப்போம், கெட்டதையும் செஞ்சுருப்போம். நிறைய நல்லது பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு பிறவியில் ஒன்றை உருப்பட வைக்கிறதுக்காக எல்லா சக்திகளும் கோஆப்ரேட் பண்ணும். எல்லா சக்திகளும் உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை அந்த பிறவியோட கடத்தி ஏற்றிட்டு இனிமேல் நீ உலகத்தில் வராமல் இருக்கிற மாதிரியாக உன்னை மாற்றுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது, இப்படி தான்னு சொல்லி நம்ம கடவுளை நம்பிக்கிட்டு நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நன்றே வரினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. நல்லது கெட்டது எது வந்தாலையும் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கணும். இப்போ உடல் பொருளாவி எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். அன்றே என்ற ஆவியும் உடமையெல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இனி நன்றே செய்வாய் பிழையோ செய்வாய் நானே அதற்கு நாயகமே. எனக்கும் என்னுடைய செயல்களுக்கும் என் செயலாவது ஒன்றும் இல்லை.
ஆட்டுவித்தால் ஆடுகிறேன், பாட்டு வித்தால் பாடுகிறேன், கூட்டு வித்தால் கொடுக்கிறேன், கொழுவித்தால் கொழிகிறேன். அது மாதிரி 2 கையும் தூக்கிட்டு சரண்டர் ஆகிட்டேன்னா கடவுளே வழி காட்டுவார். நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கியோ ஒவ்வொன்றும் உனக்கு அதுக்கு வெளிச்சம் வந்துக்கினே இருக்கும். அப்போ நீ ஒரு நிலைக்கு ஞானி ஆகிடலாம். ஆனால் இதெல்லாம் முடிக்காமல் நீ யாருமே ஞானி ஆக முடியாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலையும் கர்மாலாம் கழிச்சப்புறம் தான் ஞானி ஆக முடியும். கர்மாங்கிறது எத்தனையோ விதமாக வரும். இது அதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அது நான் சொல்லினே போனேன், இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதனால் எதுவும் அந்த வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, அதெல்லாம் தான் கர்மா. எல்லாமே கர்மா தான். நமக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் கர்மா கீழே வருதானே நமக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்த கேள்வி. Assam Kamakya Devi is considered a very powerful temple by tantrics. But is it safe for the common man to visit that temple? How is it different from other Devi temples? How is the tantric sadhana path different from other paths? காமாக்கியா நான் கூட போயிருக்கேன். அஸ்ஸாமில் இருக்குது. அங்கே நீ எந்த சாமியும் பார்க்கவே முடியாது. ஒரு தாம்பாளம் மாதிரி ஒன்று கவுத்து வச்சுருப்பாங்க. இது அம்பாளுடைய ஜெனிஷியல் ஆர்கன், யோனின்னுவாங்க. அதனால் நீங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு பக்கத்துலேயே அவங்க விதவிதமாக பலியெல்லாம் கொடுத்துக்கினே இருப்பாங்க, எரும மாடெல்லாம். ஸோ இவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, அம்பாள் தட்ச யாகத்துக்கு போகக்கூடாதுன்னு சிவன் சொல்கிறாரு. தட்சன்ன்றது சிவனுடைய மாமனார். இந்த அம்மா நான் போகிறேன்னு போகும். அவன் இன்சல்ட் பண்ணிடுறான். அதனால் சிவனுக்கு கோவம் வருது. தன்னுடைய படைகளை ஏவி தட்சனுடைய யாகத்தெல்லாம் அழிக்கிறாரு. அப்போ பார்வதி கிட்ட சொல்லிடுறாரு, நீ தப்பு பண்ணிட்டு என் பேச்சை மீறி வந்த, இனிமேல் என்கிட்ட வராதுன்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா தன்னுடைய உடம்பை 63 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு உலகத்தில் 63 இடங்களில் அந்த உடம்போட வேறு வேறு பார்ட்ஸ் எல்லாம் விழுந்ததுன்றது ஒரு இது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இமாச்சல் பிரதேஷில் 9 தேவி கோயில் இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது? நம்ம வைஷ்ணவி தேவி கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜுவாலாமுக்கின்னு ஒரு கோயில் இருக்குது. சிந்தபூர்ணி, காங்கிரா தேவி, சாமுண்டா, இந்த மாதிரி 9 கோயில் இருக்குது இமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அதுதான் 9 இடம்னு சொல்கிறவங்களுங்கிறாங்க. இல்லை அஸ்ஸாம் காமிக்காலேருந்து எல்லா இடத்துலையும் 63 பார்ட்ஸ் விழுந்ததுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் இட் இஸ் கனெக்டட் டு தட்சயாக்கியம். அம்பாள் தன்னுடைய உடம்பை அப்படி பிரித்து போட்டான்னு சொல்லுவாங்க. நவகண்ட பூஜைன்னு சித்தர்கள் கட்டில் ஒன்று இருக்குது. அது பூண்டி மகானை பார்த்தவங்களும் இருக்காங்க, கோடிசாமியை பார்த்தவங்களும் இருக்காங்க, இன்னும் சில மகான்களை பார்த்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க உடம்பை 9ஆக பிரிச்சிடுறாங்க. அவங்க உடம்பு தனித்தனியாக ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த 9ஐயும் திருப்பியும் ஒன்றா சேர்த்துக்குவாங்க. இட் இஸ் டு இன்க்ரீஸ் தர் லைஃப் ஸ்பேன். அதாவது ஓவரால் பண்ணுற மாதிரி தன்னுடைய உடம்பை 9ஆக பிரிச்சுக்கிட்டு திருப்பியும் சேர்த்துக்கிட்டாக்கா அவங்க லைஃப் எக்ஸ்பேண்ட் ஆகணும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய சில மகான்கள் பற்றி நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அண்டு மக்களுக்கு புரியாமல் போகலாம். நான் பூண்டி மகான் இருந்தபோது திருவண்ணாமலை பூண்டிக்கிட்ட இந்த பக்கம்லாம் வராதிங்கப்பா அப்படின்வார். யாரோ ஒருத்தர் நைட்டில் 1 போகிறதுக்காக அங்கே போயிட்டோன்னா இப்படி உட்காந்துருக்காரு. அவர் சுற்றி எல்லாம் பாம்புங்கள்லாம் உட்காந்துக்குது. அதில் ஒரு பாம்பு சொல்லுதான், நரன் வருகிறான், நரன் வருகிறான்னு. இவன் பான்னு ஊதுதான் கீழே. அப்போ மறுநாள் காத்தால சாமி அவன் மேலே தண்ணி தெரியுங்கப்பான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, வேலை கட்ட வேலையெல்லாம் இங்கே வராதங்கப்பா அப்படின்னாராம். இந்த மாதிரி மகான்கள் இருக்காங்க. அவர் பெரிய பாம்பாட்டி சித்திரவர். அதனால் எல்லா பாம்பும் அவர்கிட்ட மீட்டிங்கு போகிறதுக்கு வருதுங்கிற மாதிரி சில நிகழ்வுகள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த நிலைகளை பார்த்துருப்பாங்க. உடம்பை பிரிச்சுக்கிறது, ஒன்று சேர்க்கறதுங்கிற மாதிரி. அது ஒரு பெரிய பவர் அது. அண்டு நவகண்ட பூஜைன்னு பேர் அதுக்கு. எல்லாருக்கும் அந்த பவர் இல்லை, அந்த ட்ரைனிங் வராது. யார் ஒருத்தர் ஒரே உடம்பில் ரொம்ப வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை செய்வாங்க. அதாவது 400 வருஷம் 700 வருஷம்லாம் இருக்கிறவங்க கேள்விப்படுறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இப்படி தான் செய்கிறது. அதை எல்லோரும் அதை செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நிறைய பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ராட்சசங்க பண்ணுவாங்க. நெருப்பு வளர்த்துட்டு அதுக்கிட்ட கழுத்து வச்சுக்கிட்டு, நீ எனக்கு தரிசனம் கொடுக்குறியா இல்லைன்னு என் கழுத்தை வெட்டிக்கிறேன்னு கழுத்து மேலே கத்தி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் தரிசனம் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சில நேரங்களில் தவறுகள் நடந்தது உண்டு. இப்போ 6 மாதம் தான் உனக்குன்னுவாங்க. அப்போ தன் உடம்பு 2ஆக பிரிச்சுன்னு பட்டி மாதம் விக்ரமாதித்தன் 6 மாதம் வந்தாங்கன்றோம். கடைசியில் விக்ரமாதித்தன் கூட ஒரு டான்ஸர் அவனை கொலை பண்ணிவிட்டான், இந்த காளி உஜ்ஜயினி மகா காளிக்கிட்ட. அதனால் இதில் போய் மாட்டினவங்க யாரும் பெரிய அளவுக்கு சாதிச்சதாக இன்றைக்கி வரைக்கும் சரித்திரமே கிடையாது. ஸோ பெரிய நிலை அடைந்த மகான்கள் இப்போ பரமாச்சாரியார் டைப் இருக்காங்க,
இல்லை ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்திரா இவங்கெல்லாம் அந்த சக்தி பூஜை பண்ணவங்க தான். அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. இந்த என்னது தாந்திரிக் பிரயோகங்களை அவங்க பண்ணுறதில்லை. மந்திரம், ஜபம், யாகம், ஹோமம் இதை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. கமலாபதி கமலநாப கமலஜ ஜன்மகாரணிக கமலாபதி கமலநாப கமலஜ ஜன்மகாரணிக கமலநயன கமலாப்த குல கமலநயன கமலாப்த குல நமோ நமோ ஹரி நமோ 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 ஸ்ரீ ஹரி நமோ நமோ ஓ கருட கமன கருட த்வஜ நரஹரி நமோ நமோ ஜலதி பந்தன ஜலதி சயன ஜலநிதி மத்ய ஜந்துகல ஜலதி பந்தன ஜலதி சயன ஜலநிதி மத்ய ஜந்துகல. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.